பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வந்தவர். 5 தலைமுறையா வழக்கறிஞர் தொழில் பண்றாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாருமே வழக்கறிஞர். மிகப்பெரிய வழக்கறிஞர். வி. ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். சார், இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் இஷ்யூ பயங்கர பேசு பொருளா இருந்திருக்கு. இதனுடைய ஆரம்பம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க? அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு பார்க்குறதா இருந்தால் 13th செஞ்சுரிக்கே போகணும். பட் அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ ஹாட் சப்ஜெக்டாக வந்துகிட்டு இருக்கிறது அந்த மலையுடைய நேமிங். திருப்பரங்குன்றைங்கிற மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் முயற்சி பண்ணாங்க. அது மாத்திரம் கிடையாது. அங்கே 2025வது வருஷத்தில் மலை மேலே ஆடு கோழி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பலியிட்டு அந்த விருந்து போடுற கந்தூரி அப்படி ஒரு விழா நடத்தி அந்த விழாவில் ஆடு கோழி அந்த அசைவ விருந்து அப்படின்னு சொல்லி அதுவும் சமுதாய நல்லிணக்கத்துக்காகன்னு சொல்லி சொல்லும்போது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப கட்டம் எப்போன்னு சொல்லும் 1920 இந்த மலை யாருக்கு சொந்தம்னு ஒரு டிஸ்பியூட் ரைஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி செட்டில்மெண்ட்டு காலத்திலே பிரிட்டிஷ் பீரியடில் செட்டில்மெண்ட்டு காலத்திலே இதை புறம்போக்கு அரசு புறம்போக்குன்னு ஆக்கி வச்சுருந்தாங்க. அந்த இது கிளைம் யாரும் பண்ணாமல் இருந்தால் 1920 யாருக்கு சொந்தங்கிற டிஸ்பியூட் ரைஸ் ஆகி அந்த டிஸ்பியூட்டில் வரும்போது தான் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க. அந்த கேஸுடைய பேக்ரவுண்ட் அதில் சப்கோர்ட் மதுரை அந்த சப்கோர்ட் சார்பு நீதிமன்றத்தில் இந்த மலையில் ஒரு பர்டிகுலர் பகுதி நெல்லித்தோப்புங்கிற பகுதி, அந்த நெல்லித்தோப்பு பகுதியில் இருந்து போகிற படிக்கட்டுகள், அதுக்கு மேலே இருக்கிற ஒரு பாறை, அந்த பாறை மேலே கட்டி இருக்கிற ஒரு மசூதி, இந்த பகுதியை தவிர பாக்கி அனைத்து பகுதிகளும் அந்த மலையை ஒட்டுமொத்த மலையுமே இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு தீர்ப்பாச்சு. அந்த தீர்ப்பை எடுத்து இஸ்லாமியர்கள் தரப்புலேருந்து அப்பீல் போட்டாங்க ஹைகோர்ட்டில். அரசாங்கத்துலேருந்து அப்பீல் போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பிரிவி கவுன்சிலுக்கு போச்சு. பிரிவி கவுன்சிலில் சப்ஜெக்ட் சொன்னதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி, அதாவது உறுதிப்படுத்தி. அது எப்படி சார்? கீழே ஒரு ஹிந்து கோவில் இருக்கும்போது மலை மேல எப்படி ஒரு தர்கா உருவாச்சு? அது அதோடைய பின்னணி அதோடைய பின்னணி ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கிற அது சரியா தவறான்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த மட்டும் நான் எப்படின்னா அது ஒரு தவறாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம் என்னன்னு சொல்லிச்சா, கீழே ஒரு கோவில் இருக்கிற பட்சத்தில் மேலே போய் உட்காந்து சிக்கந்தருங்கிறவர் சுல்தான் சிக்கந்தர் இறந்தார். அவரை அந்த இடத்துல புதைச்சி அவருடைய தர்கா அவருடைய வழிபாடு தலமாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் யாரும் அதை எதிர்க்கலை. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்லேயே அதை தெளிவாக சொல்கிறாங்க. இதை எதிர்க்கக்கூடிய நிலைமையில் இந்துக்கள் அப்போ இல்லை. இந்துக்களுடைய அந்த வல்னரபிலிட்டி, அதாவது அவங்களுடைய இயலாமை, அதனால இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிற ஒரு தவறு. தவறுன்னு கூட சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் தவறுன்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்லுவாங்க. தவறுன்னு எடுத்து வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாற்று நிகழ்வை பொறுத்த மட்டுக்கும் அதை அப்படியே நீதிமன்றத்தில் எடுத்துக்கிட்டு இதை அந்த பகுதியை பொறுத்த மட்டுக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீதிமன்றம் பண்ணியிருக்கு. இது 1920லையும் சரி, ஃபாலோடு பை 1931 1931 வந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தும் இப்போ அதுதான் அந்த உரிமையை பொறுத்து இருக்கிற ஒரு இறுதியான ஒரு நிலைப்பாடு. அதுக்கப்புறம் பல நீதிமன்ற தீர்ப்புகளில் அது உறுதிப்படுத்தப்பட்டே வந்துருச்சு. இப்போ கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிஷன் பெஞ்ச் இப்போ இந்த தீபம் ஏற்ற விஷயத்தில் டிவிஷன் பெஞ்ச் 2 ஜட்ஜு பெஞ்சும் அதே தான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னால பேசப்பட்ட 2 ஜட்ஜ் அதுக்கு அனுமதி கொடுக்கலையே. ஜிஆர்எஸ் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தானே அனுமதின்ற ஒரு விஷயம் எடுத்து கொடுத்தாங்க. அங்கதான் ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த 2 ஜட்ஜஸ் பவானி சுப்பராயன் அண்ட் ஐ திங்க் கல்யாண சுந்தரம் பவானி சுப்பராயன் பெஞ்சில் வந்தது. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த இதில் பர்டிகுலர் மலை உச்சியில் ஏற்றணும்னு கேட்டிருந்தாங்க. மலை உச்சியில் ஏற்றுறது, மலை உச்சியில் இருக்கிறது அந்த மாஸ்க் இருக்குது. அது ஏற்கனவே தீர்மானம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம், அங்கே ஏற்ற முடியாதுன்னு சொல்லியும், அது மாத்திரம் கிடையாது, அந்த வழக்கில் தர்கா தரப்பினராக இல்லை. தர்கா தரப்பினராக இருந்தால் தான் இதை கண்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால தான் முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்களே தவிர ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி 94 ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் ஜஸ்டிஸ் கனகராஜோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதை மாறுபடுறதுக்கு பதிலாக அந்த அந்த 2 ஜட்ஜோட கேஸில் ஒரு பர்டிகுலர் ரிலீஃப் அது கொடுக்க முடியாத ரிலீஃப்னு சொல்லி தான் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்களே தவிர கூடாதுன்னு சொல்லி எந்த இடத்துலையும் சொல்லலை. இதை தெளிவாக ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. அதை இப்போ இருக்கிற டிவிஷன் பெஞ்ச் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணியும் சொல்லியாச்சு. இப்போ ஜிஆர்எஸ் ஐயா கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நிறைவேற்றாமல் இருந்ததுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் முன் வச்சாங்க? அந்த காரணங்களை பொறுத்த மட்டுக்கும் சட்ட ரீதியாக இருக்கிற காரணம் மாதிரியே தெரியல.
முக்கியமாக சொல்லப்படுற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுனால இதை வந்து நிறைவேற்றுறது முடியாது. அது ஒன்று வந்து அரசாங்கத்தில் இருந்து நீதிமன்றத்தில் வச்சிருந்த ஒரு வாதம். இந்த ஆனா இடத்துல பொதுமக்களுடைய ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. கோயில் பிரச்சனை அப்படின்னு வரும்போது, அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லாத பொழுது, எதுக்காக 144 போட்டாங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு போட்டாங்களா? இல்ல கண்டிப்பா வந்துரும் அப்படின்றதுக்காக போட்டாங்களா? இந்த விஷயத்தை பொறுத்தவரை நல்லா ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க. சட்டம் ஒழுங்கு நீதிமன்றத்தில் வந்து அதாவது மல்டிவேரியஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மல்டிவேரியஸ் ஸ்டாண்ட்ஸ் கவர்மெண்ட் எடுத்தது. காரணம் என்னென்னா எப்படியாவது இதை தடுக்கணுங்கிறக்காக தான் அவங்களுடைய ஸ்டாண்டே இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து அந்த மலையில் ஏற்கனவே இருந்திருக்கிற ஒரு டிஸ்பியூட் அது ஏற்கனவே ரிசால்வ் ஆகி போச்சு. அதில் முடிவு வந்தாச்சு. அந்த மலை யாருக்கு பாத்தியம் அப்படிங்கிறது தெளிவாக முடிவு வந்தாச்சு. ஒரு பாத்தியம் யாருக்கு இருக்கோ அவங்க யார் உரிமைப்பட்டவங்களோ அந்த உரிமையை பாதுகாக்கத்தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணுமே தவிர அந்த உரிமை இருக்கிறவங்கள உரிமையை பறிக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் இந்த வழக்கில் பொறுத்த வினோதமாக அரசாங்கம் வந்து உரிமை வந்து இந்துக்களுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் அந்த உரிமையை பாதுகாக்கிறது பதிலாக அந்த உரிமையை எதுக்கிறவங்களுடைய விஷயங்களை கருத்தில் வச்சுக்கிட்டு அதுவும் இமேஜினரியாக தான் சொல்லப்போனால் முதல்ல நடந்த வழக்கை பொறுத்த மட்டும் இந்த ஆடு கோழி பலியிடுறது கந்தூரி விழாவை பொறுத்த மட்டும் நேரடியாக தர்காவுடைய இன்ட்ரெஸ்ட் அதில் பாதிக்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டுக்கும் ஜிஆர்எஸ்ஜே அதாவது ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் இடத்த போய் பார்த்து அந்த இடத்துல சொல்லப்போனால் 1994 தீர்ப்பில் என்ன வந்ததுன்னா அந்த மசூதி இருக்கிற இடத்துல இருந்து தர்கா இருக்கிற இடத்துல இருந்து 15 மீட்டர் தள்ளி எந்த இடத்துல வேணால் விளக்கை ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தீர்ப்பு வந்திருந்தது. இதை போய் நேரடியாக அவர் பார்த்துட்டு இந்த தீபத்தூண் இருக்கிற இடம் 50 மீட்டர் தள்ளி இருக்குது. அந்த 50 மீட்டர் தள்ளி இருக்கிற இடத்த அவரே அசர்டைன் பண்ணுறாரு. அசர்டைன் பண்ணிட்டு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு. அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற உரிமையாக தீர்மானமாயிருக்கு. இந்த தீபத்தூண் இருக்கிற பகுதியை பொறுத்த மட்டும் தர்காவுக்கு பிரச்சனை இல்லாத பகுதியாக தான் இருக்குது. அதனால் இதில் இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டுக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடியதே கிடையாது. ஆனால் எதற்காக அரசாங்கம் இதை வந்து தடுக்குது ஆர் எதிர்க்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் வெளிப்படை இப்படி பண்ணால் நமக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய ஒரு அனுதாபம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் நமக்கு கிடைக்குங்கிறது வெளிப்படையா தெரியுது. 79% இந்துக்கள் மத்தியில இவங்க எதிராக நிக்கிறாங்க. ஜஸ்ட் 21% மாற்று சமுதாயத்தினருக்காக இவ்வளோ பெரிய ஸ்டாண்ட் எடுப்பாங்களா? இங்கே 21%த்துல 90% ஒரு பக்கமாக நிற்கிறாங்க. அப்படியே ஒட்டு மொத்தமாக கேட்குறாங்க. இங்கே 75% இருக்கிறவங்க 75% ஒன்று சேரலையே. அப்போ எப்படி இருக்கும்? உங்களுக்கு இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒட்டுமொத்தமாக ஒரே வியூ எடுத்து ஒரே மாதிரி அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கன்னு நினச்சாங்கன்னா யாரும் தடுக்க முடியாது. அது மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருக்கும். ஆனால் அந்த ஒற்றுமை ஏற்படாத ஒரே இதை காரணியாக வச்சுக்கிட்டு அந்த ஒற்றுமை ஏற்படாதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு இல்லை இந்த ஒற்றுமை ஏற்படாமல் இருக்கணுங்கிறக்கா என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அம்மா உங்களுக்கு இந்து சமுதாயத்தை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுங்க. இது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம நாட்டினுடைய தன்மை அதுதான். அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி கான்டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா டைவர்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. நம்ம இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை மதம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாதிகள் இருக்குது. ஜாதிகளோடு சேர்ந்து பழக்க வழக்கங்கள் இருக்குது. அந்தந்த ஊர்கள் இருக்கிற பழக்க வழக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஒரு சாராருக்கு பிடிக்கும் ஒரு சாராருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் சமுதாய அமைப்பில் எந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொன்னால் இந்த பிடித்த விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக தள்ளி வச்சுட்டு அவங்க விஷயத்தை ஒழுங்காக பார்த்துட்டு போகிறதுக்காக சமுதாய அமைப்புகள் இருந்தது. அதில் அரசியலை புகுத்தி பிடிக்காதவங்களுக்கும் பிடித்தவங்களுக்கும் இடையில ஒரு கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்தி அந்த கான்ஃப்ளிக்டை பெருசுப்படுத்திட்டே போய் அதை பெருசுப்படுத்தி அதன் மூலமாக குளிர் காய்கிறது அதன் மூலமாக ஓட்டை வந்து அறுவடை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை அரசியல்வாதிகள் வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல கோயாஸ் தானே, அந்த இடத்துல கன்ஃபியூஷன் தானே வரும். இதுக்கு திரும்ப திரும்ப மேல்முறையிட்டு போக வேண்டிய அவசியம் என்னெல்லாம் இருக்கு? ஏன்னா இது திரும்ப திரும்ப மேல்முறையிட்டு போயிட்டே இருக்காங்களே. இல்லை இதில் வந்து அரசாங்கத்தினுடைய பிடிவாதம் தான் இதை சொல்லணும். இது எதற்காக அரசாங்கம் இந்த அளவுக்கு பிடிவாதம் அதில் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் வேணால் சொல்லலாம். அவங்க வேணால் தம்பட்டம் அடிச்சுக்கிற மாதிரி இந்த இல்லாத ஒரு பழக்கத்தை புதுசாக ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இதனால அந்த இடத்த சமுதாய நல்லிணக்கம் பாதிக்கப்படுகிறது, சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படுறோன்னா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அதை வந்து அடக்குவோம் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்கு தானே தவிர யதார்த்தம் அது கிடையாது, உண்மை அது கிடையாது. இதில் பெட்டிஷனர் தரப்பு வாதம் என்னெல்லாம் சொல்லி முன் வச்சாங்க அவங்க தரப்பு நியாயங்கள்னு சொல்லி? பெட்டிஷனர் தரப்பில் பொறுத்த மட்டும் இந்த இடத்த வந்து இந்துக்களுக்கு பாத்தியப்பட்ட இடம் அப்படிங்கிறது அது இந்துக்களுக்கு பாத்தியப்பட்ட இடம்னு சொல்கிறதுக்கு பதிலாக
கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடம் தெளிவாக நீதிமன்ற தீர்ப்பு வந்தாச்சு. நம்ம கோவில்களை பொறுத்த மட்டுக்கும் விளக்கேற்றுறது, தீபம் ஏற்றுறங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சடங்கு. அது எல்லா இந்து கோயிலும் வழிபடுறது ஒரு வழிபாட்டினுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சல், ஒரு முக்கியமான ஒரு பகுதி வழிபாடுகளில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தீபம் வரிசையாக ஒவ்வொரு விதமான தீபமாக ஏற்றி ஏற்றி இறைவனுக்கு வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. பஞ்சமுக தீபம், 3 தீபம், 2 தீபம் வரிசையாக கொண்டு வந்து கடைசியில் கற்பூர ஆரத்தி இதெல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இறைவனை வந்து ஜோதி ரூபமாக வழிபடுறதுங்கிறது, விளக்குங்கிற அதாவது அந்த விளக்கினுடைய ஒளியாக வழிபடுறதுங்கிறது இந்துக்களுடைய ஒரு தத்துவம். நீங்கள் சபரிமலையிலே இப்போ பார்க்குறீங்க, 14ஆம் தேதி 15ஆம் தேதி மகர ஜோதி, இறைவனே வந்து ஜோதி உருவத்தில் வர்றாருங்கிறது. ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் விளக்கு எரிய வைக்க சாயந்தரம் நேரங்களில் விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ விளக்கு ஏற்றுறதுங்கிறது, அதாவது ஒரு தீபம் ஏற்றுறதுங்கிறது வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த பாரம்பரியத்தின் அடையாளத்தினா தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் நாள் கார்த்திகை அன்னைக்கு, திருக்கார்த்திகை அன்னைக்கு இறைவன் ஜோதி ரூபமாக வருகிறான் அப்படிங்கிறக்காக தான் பண்ணுறது. அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணிங்கன்னா, இதை வந்து எல்லாரும் வணங்கணும் அப்படிங்கிறக்காக தான் மலையான பகுதியாக தேர்ந்தெடுத்து அந்த மலையெல்லாம், திருவண்ணாமலை அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் பல இடங்களில் தீபத்தூண்களை வச்சு பல மலைகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டியில் வந்து பொன்பெருமாள் மலை, ஒத்தக்கடையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை இருக்குது, அங்கே இருக்குது. இப்படி பல மலைகளில் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தூண் ஒன்று வச்சு அது மேலே விளக்கேற்றுவாங்க. குறிப்பாக கார்த்திகை அன்னைக்கு, அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு விளக்கேற்றுற உண்டு. இது வந்து நம்முடைய பாரம்பரிய உரிமை. இதை வந்து திருப்பரங்குன்றம் மலையில் இதுக்கு முன்னாடி 1920க்கு முன்னாடிலாம் நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் 100 ஆண்டு காலமாக 125 கொஞ்சம் 110 நாள் 120 வருஷம் அது ஏற்ற முடியாமல் இருந்து போச்சு. இதே காரணமாக வச்சு நிரந்தரமாகவே ஏற்றக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணால் அது என்ன அர்த்தம் இருக்குது? எப்போன்னு சொல்லிச்சா இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமை என்னென்னா, இந்த மலையே வந்து கோவிலுக்கு பாத்தியன்னு சொன்னால் அந்த கோவிலே ஏற்ற மாட்டேங்கன்னு சொல்லி சொன்னாங்கண்ணா. அதாவது கோவிலை பொறுத்த மட்டுக்கும் இந்து அறநிலையத்துறையர்கள், இந்து மக்களுடைய இந்து சம்பிரதாயங்கள், இந்துடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கை என்ன இருக்கோ அதை வந்து சரியாக நிறைவேற்றுறதுக்காகவும் சரியாக கொண்டு செலுத்துறதுக்காக தான் அந்த டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அந்த கோவிலை வந்து நாங்கள் ஏற்ற மாட்டேன்னு சொல்லும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்டிஷனர்ஸ் நீதிமன்றத்தை அணுகுறாங்க. நீதிமன்றத்தில் நான் இந்த மலையை வந்து இந்த கோவில்கள் பாத்தியமான மலைன்னு சொல்லியாச்சு, அதில் இந்த ஒரு பர்டிகுலர் திருவிழா அப்போ வந்து ஏற்ற மாட்டேங்கிறாங்க. ஏற்றுங்கன்னு சொல்லிச்சு, இது வரைக்கும் எந்த நடவடிக்கைகளும் ஏற்ற சொல்லி டைரக்ஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து அந்த மலையுடைய உரிமை. அந்த உரிமை யாருக்கு உரிமை இருக்கோ அந்த உரிமை நிறைவேற்றாமல் யாருக்காக நிறைவேற்றணும் அவங்க கேட்டுக்கிட்டு அப்புறம் பண்ணாமல் இருக்கும்போது வேறு என்ன வழி இருக்குது? நீதிமன்றத்தை அணுகிறத தவிர ஒரு வழியே இல்லையே. அதுதான் அடிப்படை வாதம். இதில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து எதுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு கற்பனையான வாதம். ஏன்னா அந்த கற்பனையான வாதம்ங்கிறத வந்து இட் இஸ் அன் இமேஜினரி கோஸ்ட். அந்த எதிர்வாதங்கள்ல அவங்க முக்கியமா குறிப்பிட்டது என்ன விஷயம்? அதில் வந்துமா நிறைய இன்கன்சிஸ்டன்சி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர குறிப்பிட்டுன்னு சொல்லி நம்மளால் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நேரத்தையும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அது வேரி ஆகிட்டே வந்தது. இந்த இடத்த பொறுத்த மட்டுக்கும் முதல்ல வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஒரு இஷ்யூ, அது வந்து பேசிக்காக சொல்லிட்டு வராங்க. அது போக அவங்க சொல்கிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து இங்கே ஏற்றுறதே பழக்கமே கிடையாது, இங்கே ஏற்றுறது வந்து ஆகமத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இருக்க சில அர்ச்சகர்கள் சில இந்த இந்து விஷயங்களை பொறுத்த மட்டுக்கும் யார் முன்னணியில் அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் வந்து ஒப்பீனியன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து அவங்க வந்து பர்சனலாக பேசும்போது டினை தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாங்கள் அப்படி கொடுக்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அந்த கான்ட்ரவர்சி நம்ம போக வேண்டாம், தேவையில்லை. பட் அட் த சேம் டைம் இது ஆகமதிகளுக்கு விரோதமானது ஒரு வாதம். இன்னொன்று வந்து அங்கே இருக்கிறது வந்து ஜிஎஸ்டி கல் தான். அந்த கல்லை பொறுத்தவரை ஜியோஸ்டாட்டிக்கல் கல், ஆமாம், அதனால் சர்வே ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இமேஜினரியாக சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான். அதனால் கன்சிஸ்டன்சி எதுவுமே இல்லை அவங்க கேஸில். ஏன் டெம்பிள் வந்து அந்த இடத்துல விளக்கு ஏற்றுறதை வந்து முன்னெடுக்கலை, விளக்கு ஏற்றுறதுக்கே முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிறத டெம்பிள் சைட்லேருந்து தெளிவான எந்த விதமான டிஃபென்ஸும் வரலாம். மாவட்ட ஆட்சியர் மேலேயும் துணை காவல் ஆணையர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிஆர்எஸ் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. இதை குறித்து இது பின்னணியை சொல்லுங்க சார். இங்கே மாவட்ட ஆட்சியருங்கிற டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும்பாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸை பொறுத்த மட்டும் சிஆர்பிசியில் வந்து குற்றவியல் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹயரார்க்கியை வந்து நிறையா தெளிவாக சொல்லியிருக்காங்க. திஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படிம்போம் இஸ் சபார்டினேட் டு செஷன்ஸ் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இஸ் சபார்டினேட் டு ஹைகோர்ட். ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் இது சபார்டினேட் டு ஹைகோர்ட். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டுக்கும் ஒரு வினோதமான நிலைமை என்னென்னா, 3ஆம் தேதி விளக்கேற்றணும். 3ஆம் தேதி மதியம் 1 மணி 1:30 மணி வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. நீங்கள் அது வந்து
ஏதோ பிளைனில் விளக்கேற்றுற மாதிரி கிடையாது. அது ஹில் டாப் மேலே விளக்கேற்ற வேண்டியது. அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணாமல் இருக்காங்க. இதை வந்து தெளிவாக வந்து மனுதாரர்கள் தரப்பில் வந்து நீதிமன்றத்தை சொல்ல இன்றைக்கி விளக்கேற்றணும்னு சொல்லியிருக்கீங்க, இது வரைக்கும் எந்த நடவடிக்கை அது சம்பந்தமாக கண்டெம்ட்டாக எடுத்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டோடனே அது 5 மணிக்கு எடுத்துக்கிறேங்கிறாரு. 5 மணிக்கு எடுத்தோன்னே கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டை பொறுத்த மட்டுக்கும் நாங்கள் வந்து ப்ரீமெச்சூர்டு இது வந்து இன்னும் மணி 6 கூட ஆகலை அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கு எடுத்துக்கிறேங்கிறாரு. 6 மணிக்கு எந்த விதமான நடவடிக்கையில் வர சொல்லி சொன்னாலும் வராமல் இருக்காங்க. இது சம்மந்தமாக விளக்கத்தை நாங்கள் அப்பீல் போகிறோம், ஜிஆர்எஸ் போட்ட ஆர்டர் மேலே ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் போட்ட ஆர்டர் அப்பீல் போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஜட்ஜி வந்து அப்பீல் போகிறதுலாம் ஒரு பக்கத்தில் இருக்கணும், ஸ்டேக்கே எதுவும் இல்லாதனால போலீஸ் இன்க்ளினேஷனோட சிஎஸ்எஃப் வச்சு போக சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சிஎஸ்எஃபோட போய் அங்கே போய் விளக்கேற்றுறதுக்கு 10 பேரோட போய் விளக்கேற்றுங்கிறது கோர்ட்டுடைய தெளிவான உத்தரவு வந்தாச்சு. இந்த நிலைமையில் அதை தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறதுக்கு தான் 144ன்னு வருது. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்த 144 போடுறதுக்கு வேரியஸ் ஃபேக்டர்ஸை பார்க்கணும் அவர். ஆனால் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவர் பார்த்துருக்காரா இல்லையாங்கிறது தான் இப்போ கொஸ்டின் மார்க்கில் வந்திருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரான்னு பார்த்தால் இந்த கேஸை பொறுத்த மட்டும் எப்படின்னா முதலே நான் சொன்னேன், ஒரு உரிமைன்னு ஒன்று இருந்தால் அந்த உரிமையை பாதுகாக்கிறது அரசாங்கத்துடைய கடமை, எஸ்பெஷலி சிவில் உரிமை. அதுவும் ஒரு சொத்தினுடைய மதிப்பு, சொத்தினுடைய உரிமையை பொறுத்த மட்டும் ஒரு உரிமை யாருக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கோ அந்த உரிமையை பாதுகாக்கணும். கோவிலுக்கு அந்த சொத்து அந்த மலையே பாதிக்கப்பட்டது வந்தாச்சு. அந்த உரிமையை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பண்ணியிருக்கணுமே தவிர அவரை பொறுத்த மட்டுக்கும் யூனிலேட்டரலாக 144 போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அந்த 144 ஆர்டரே வந்து இட் இஸ் இன்வேலிட் இன் லா. இந்த விஷயத்துக்காக சமீபத்தில் வந்த பொன்மாணிக்கவேல் ஐயா ரிட்டையர்ட் ஐஜி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை நியூஸில் சொல்கிறாங்க, நான் மட்டும் காவல் துணை ஆணையராக இருந்திருந்தால், மதுரையில் இருந்திருந்தால் நான் வந்து முதலமைச்சருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு நான் வந்து கோர்ட் கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லையா, இல்லை கவர்மெண்ட் சொல்றதை கேட்டு தான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோட இவங்க செயல்பட்டாங்களா? பொன்மாணிக்கவேல் சார் சொல்கிறது 100% ட்ரூமா? அது 100% ட்ரூ. ஒரு லாயராக இருந்து நான் சொல்கிறேன், லீகலி இட் இஸ் கரெக்ட் ஆல்சோ. ஏன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்டில் வந்து they are expected to act according to the laws and orders passed by the competent authority இருக்கு. அந்த ஆர்டர்ஸ் பாஸ் பை த காம்பிடன்ட் அத்தாரிட்டினா இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டியை பொறுத்த மட்டுக்கும் ஹைகோர்ட்டை தவிர பெருசாக பெரிய காம்பிடன்ட் அத்தாரிட்டி பார்க்க முடியாது. ஹைகோர்ட்டு டைரெக்டாக உத்தரவு போட்டாச்சு. அந்த உத்தரவு போட்டதுக்கப்புறம் அந்த உத்தரவை நிறைவேற்றுறது அவங்களுடைய கடமையே தவிர அதை வயலேட் பண்ணுறது அவங்க பண்ணுற கடமைக்கு விரோதமானது, அது சட்டத்துக்கு விரோதமானது. அது எந்த குவார்ட்டர்ஸ்லேருந்து எந்த டைரக்ஷன்ஸ் வந்திருந்தாலும் அவங்க அதை பற்றி கண்டுக்காமல் பண்ணலாம். ஏன்னா இதுவுமே டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட்லேயே இருக்குது. சொல்லப்போனால் போலீஸ் ரூல்ஸில் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இதை வந்து நான் இந்த இன்டர்வியூவில் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இதை பொறுத்த மட்டும் இந்த கண்டெம்ட் அப்ளிகேஷனில் நானும் ஒரு தரப்பினராக ஒரு வழக்கறிஞராக இருந்து அதை பற்றி நீதிமன்றத்தில் பேச வேண்டிய விஷயம். இதில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேஸ் ஆல் தி கார்ட்ஸ், அதை போட முடியாது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல முடியும், பொன்மாணிக்கவேல் சொல்லியிருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் கூட அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப துரதிருஷ்டவசமாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இவங்கெல்லாம் ஹைகோர்ட்டுடைய மைட்டு பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய ஹைகோர்ட்டு உத்தரவினுடைய தன்மை என்ன, அது நிறைவேற்ற வேண்டியது அவங்கள கடமை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதை செய்யாமல் விட்டிருக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சட்டவிரோதமான ஒரு காரியமாக. இப்போ இவங்கெல்லாம் விசாரணைக்குன்னு வரும்போது கோர்ட்டில் சொல்லக்கூடிய விவாதம் என்னவா இருக்குது, வாதம் என்னவா இருக்குது? இல்லை, இதில் 144 உத்தரவு நீங்களாக போட்டிங்களா இல்லாட்டி வேறு ஏதாவது குவார்ட்டர்ஸ்லேருந்து எங்கே இருந்தாவது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்ததான்னு சொல்லி நேற்று வந்து நீதிமன்ற விசாரணையில் கேட்கும்போது நீதிபதி அவர்கள் கேட்கும்போது நான் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் அண்ட் எனக்கு வந்த ரிப்போர்ட்ஸு அதை பேஸ் பண்ணி வச்சு நான் தனிப்பட்ட முறையில் தான் போட்டேன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்கிறார். அதே மாதிரி நான் ஆர்டரை போட்டு நெக்ஸ்ட் டே 144 குவாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் ஏன் பண்ணலைன்னு சொல்லி டிசி கிட்ட கேட்கும்போது டிசி வந்து நானும் அங்கே இருக்க சுச்சுவேஷன் அசஸ் பண்ணி நானும் தனிப்பட்ட முறையில் பண்ண சொல்கிறேன். ஆனால் இவங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில் பண்ணுறதா சொல்லி இருந்தாலும் இதோடைய பின்னணியில் வந்து கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் இருக்கிற மாதிரி தெரியலம்மா, கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்த மட்டும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பொறுத்த மட்டுக்கும் 144 எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் போடலாம் அப்படிங்கிற கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ ஒரு சக மனிதன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா உடனே அதுக்கு சட்டமும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருது. இப்போ அரசாங்கம் தப்பு பண்ணுதே சார், இதை வந்து மத்திய அரசு கேட்குமா? அதுக்கான இடம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா சட்ட ரீதியா?
மத்திய அரசை பொறுத்து நீங்கள் ஆர்டிகல் 256 கான்ஸ்டிடியூஷனில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குமா. அந்த 256 பொறுத்த மட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டு யூனியன் லாஸை மதிக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்டேட் லாஸை மதிக்கணும், யூனியன் லாஸையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காகவே இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு என்னென்னா சட்டத்தை பொறுத்த மட்டுக்கும் அரசாங்கமும் சட்டத்தை மதிக்கணும் தான் இருக்குது. இந்த சட்டவிரோதமான காரியங்களை பொறுத்த மட்டுக்கும் நடந்துச்சுன்னா அது அரசாங்கமே பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் தெளிவாக தான் இருக்குது. நடவடிக்கை அரசாங்கத்துக்கு எதிர்த்தா போயிருக்கலாம். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டு பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த இதில் பண்ணது சரியில்லைன்னு சொல்லி தெளிவாக நீதிமன்றம் சொல்லியாச்சு. நீங்கள் அரசியல் ரீதியாக வரக்கூடிய கமெண்ட்ஸு அதை பொறுத்த மட்டும் வழக்கறிஞராக இருக்கிற நாங்கள் கோர்ட்டை பொறுத்த மட்டும் எனக்கு அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அது அவங்கள பொறுத்த மட்டும் ஏதாவது ஒன்று சொல்லணும், மக்களை பொறுத்த மட்டும் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் இல்ல ஜஸ்டிஃபை சார், இந்த இடத்துல கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். அதனால நாங்க நடத்த விட மாட்டோம்னு சொன்னோம் அப்படின்னு ஒரு தரப்பு நியாயத்தை வச்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, இந்த திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் உயிரை தியாகம் பண்ணியிருக்கான். இப்படின்னா உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், ஏகப்பட்ட இடங்கள்ல அரெஸ்ட், தொடர்ந்து பிரச்சனை. இப்படிலாம் பிரச்சனை வரும்போது, ஏன் இதுல மத்திய அரசு தலையிடவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி. லா அண்ட் ஆர்டர் இஸ் தி சப்ஜெக்ட் ஆஃப் தி ஸ்டேட். நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படி தான் இருக்குது. பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி அப்படிங்கும்போது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இடத்துல வந்து தலையிட முடியும். ஆனால் இது நியர் டு பிரேக் டவுன் மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டுருக்கிற சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னா, அதாவது கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து எந்த விதமான ஒரு மதிப்புமே கொடுக்கலை. அது இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, நமக்கு வேணுங்கிற விஷயங்களை பொறுத்த மட்டுக்கும் அரசியல் சாசனம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டும், நமக்கு பிடிக்காத விஷயங்களை பொறுத்த அரசியல் சாசனம் சொன்னாலும் அதை நம்ம மரியாதை கொடுக்கக்கூடாது, அரசியல் சாசனம் மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. அது பிரேக் டவுன் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற தியரியை பொறுத்த மட்டுக்கும் அதை அசஸ்மெண்ட் பண்ணித்தாம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டுக்கும் இதில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அசஸ் பண்ணணும். நம்ம வந்து ஆஸ் எ ஜென்ரல் பப்ளிக் நம்ம இண்டிவிஜுவல் கமெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அதுக்கு வேரியஸ் மெக்கானிசம்ஸ் இருக்குது, என்னென்ன ரிப்போர்ட்ஸ், ஒரு உயிரே போயிருக்கு அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நோ டவுட். ஆனால் அந்த உயிர் போயிருக்கிறது ஒரு தனிப்பட்ட செய்கையாக தன்னுடைய ஒரு வருத்தத்தை வந்து அவர் வந்து வெளிப்படுத்த முடியாமல், தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் உயிரை விட்டுருக்கார். இது வந்து லிஞ்சிங் அந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவெல்லாம் தலையிடலாம். இதில் வந்து நீதிமன்றத்தை வந்து அவங்க சுத்தமாக அட்டாக் பண்ணுறாங்க, நீதிபதியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, நீதிபதியை வந்து அவதூறாக பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்தும் அதுவும் இப்போ வந்து பிரின்சிபல் பெஞ்சில் சப்ஜுடைஸ் ஆகிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு அதை விட காக்னிசன்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த நீதிபதி சொல்லியிருக்கிறது சரியா தப்பாங்கிறதும் இப்போ வந்து எல்பி எல்லாமே எஸ்எல்பியில் வந்து கன்சிடர் பண்ணவும் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் நம்ம இண்டிவிஜுவலோடைய பர்செப்ஷன்ஸும் ஒரு பக்கத்தில் இருக்குது. ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால், சென்ட்ரல் என்னை பொறுத்த மட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு உண்டான அளவுக்கு இதில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகலை. ஆனால் அது நோக்கித்தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதிகாரம் இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. ஆர்டிகல் 356 ஆர்டிகல் 356 355 அண்ட் 356 ரெண்டுமே கம்ப்ளை ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஃபுல்லி வர்ற மாதிரி எனக்கு என்னமோ ஆஸ் அ லாயர்னால வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கு, அப்போவே பண்ணலை. அது எந்தெந்த விஷயங்களும் நான் வந்து இப்போ அரசியல் ரீதியாக நான் சொல்ல விரும்பல. நான் அரசியல்வாதி மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம இன்னொரு முறை இதை பற்றின ஒரு வழக்கறிஞர் அதை கருத்தை அது வந்து மக்களை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம். சட்டத்தினுடைய தன்மை, சட்டத்தினுடைய மாட்சி இதெல்லாம் பொறுத்தவரை மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களோட உரிமையை பற்றி தெரிய வந்துருங்கம்மா. அதை பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்கள் கடுமையான பணிச்சுமைகளுக்கு நடுவில் எங்கள் சேனலுக்கு நீங்கள் நேர்காணலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றிமா. ஏதாவது மக்களுக்கு வந்து சட்டத்தை பற்றி சொல்லித்தரது, சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க வைக்கிறது ஒரு வகையில் அதுவும் வந்து ஒரு கல்வி மாதிரி தான். அது கண்டிப்பாக எங்களை மாதிரி ஆட்கள் பண்ணியே தீரணும். அது கண்டிப்பாக நான் அந்த கடமையிலேருந்து தவற மாட்டேன். மிக்க நன்றி.